நான் இந்த வருஷம் தான் 12th முடித்தேன். எனக்கு மார்க் கம்மியாக தான் இருந்துச்சு. என்னோட கட் ஆஃப் 200க்கு 140 தான் இருந்துச்சு. ஆனால் நான் கவுன்சிலிங் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு வெளியே எங்கேயாவது போய் தங்கி ஹாஸ்டலில் படிக்கணும்னு ஆசை. ஆனால் வீட்டில் 3 பேருக்குமே ஃபீஸ் கட்ட வேண்டியது இருந்துச்சு. அதனால சரி ஹாஸ்டலில் சரி தங்கி படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா திருச்செந்தூரில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜுக்கு சீட் போடுறதுக்கு போனாங்க. ஆனால் எனக்கு விருப்பமே இல்லை. அப்போது நான் அப்போ எங்கள் பாட்டி ஊரில் இருந்தேன். பாட்டி ஊரில் ஒரு சீபத்துக்கு கீழே தேவசகாயரோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும். தட்டார் மடத்தில் உள்ள கேலண்டரில் உள்ள அந்த ஃபோட்டோ தான் இருக்கும். அந்த ஃபோட்டோ முன்னிருந்து தான் வேண்டினேன். தேவசகாயர் எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல காலேஜில் நான் விருப்பப்படுற மாதிரி தங்கி படிக்கிற மாதிரி எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேண்டினேன். நான் வேண்டிட்டு நான் இப்படி எனக்கு கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பாக சாட்சி சொல்லுவேன். காலேஜ் போன அந்த மாதம் வெள்ளி சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினேன். நான் வேண்டினது ஜூன் 24. ஆனால் எனக்கு ஜூன் 25 கரெக்டாக ஒரு காலேஜ்லேருந்து ஒரு நம்மளோட கிறிஸ்டியன் காலேஜ்லேருந்தே கரெக்டாக எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் வந்துச்சு. நான் வேண்டியது ஜூன் 24, ஆனால் எனக்கு ஜூன் 25 கிடச்சிச்சு. நான் காலேஜ் போயிட்டு போன அடுத்த மாதமே சொல்லணும்னு கரெக்டாக போன மாதம் எனக்கு ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு லீவ் விட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுனால நான் சொல்லலை. கரெக்டாக இந்த மாதமும் எனக்கு கரெக்டாக வெள்ளி கரெக்டாக எனக்கு லீவ் வந்துச்சு. கரெக்டாக எனக்கு சாட்சி சொல்கிறதுக்காகவே லீவ் விட்ட மாதிரி இருந்தது. தேவசேகருக்கு கோடான கோடி நன்றி.